ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 28வது வசனம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாருக்கும் மிகவும் பிடித்த வசனங்களில் ஒன்று என்று சொல்லலாம். சகலமும் நன்மைக்கு ஏதுவாக. ஆனால் பல நேரத்தில் அநேகருக்கு எழும்புகிற கேள்வி, எல்லாவற்றையும் எப்படி நன்மை என்று எடுத்துக்கொள்வது எனதான். இதனாலில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, வேதம் அழகாய் காண்பிக்கிறது. வேதத்தை நாம் நிதானித்து ஒவ்வொரு வார்த்தையும் பார்க்கும்போது அதனுடைய சத்தியத்தை, அதனுடைய உண்மை தன்மையை நம்மால் உணர்ந்து புரிந்து கொள்ள முடியும். இந்த வார்த்தை எப்படி சொல்லுகிறது? அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில்